ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கீங்கள்ல? நாங்களும் இங்கே சூப்பராக இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பெசன்ட் நகரில் இருக்க மாதாம்மா கோயிலில் இன்றைக்கி முதல் நாள் கொடியேற்றம். அதுலேருந்து செப்டம்பர் 8 வரைக்கும் திருவிழா. நம்மளால் எல்லா நாளும் போக முடியாது. அதனால் ஃபஸ்ட்டு கொடியேற்றத்துக்கும் அதோட திருவிழாவுக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் இப்போ கிளம்பிகிட்ருக்கோம். வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. காலையில் சமைச்ச பாத்திரங்களும் கழுவியாச்சு. ஆரோக்கு பார்த்திங்கன்னா சுடு தண்ணி வச்சாச்சு. இனிமேல் நம்ம ஒருத்தராக குளிச்சுட்டு கிளம்ப வேண்டிதான். அதுக்கப்புறம் எனக்கும் ஆரோவுக்கும் ட்ரெஸ் எடுத்து வச்சாச்சு. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஜுரம், அதனால ஹாஸ்பிட்டல் போயிட்டு இப்போ தான் வந்தோம். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், இனிமேல் நம்ம ரெடி ஆகிட்டு சீக்கிரமாக கோயிலுக்கு போகலாம். ஆரோட அப்பாவும் ஃபோன் அடித்து கோயிலில் பயங்கர கூட்டமாக இருக்குது, சீக்கிரம் வாங்கன்னு சொன்னார். நம்ம எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ அவ்வளோ சீக்கிரத்தில் கிளம்பி நம்ம கோயிலுக்கு போகலாம். கிளம்பிட்டு ரெடி ஆகிட்டு உங்களை பார்க்குறேன். பாய். ஹாய், இப்போ பார்த்தீங்கன்னா நான் ரெடி ஆகிட்டேன். நான் ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே ஆரவியும் குளிக்க வச்சுட்டு அவனையும் ரெடி பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் படுப்பா, அம்மா ரெடி ஆகிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஆனால் வர்றதுக்குள்ளே அவன் தூங்கிட்டான். ஸோ இப்போ நம்ம ஆட்டோ புக் பண்ணிவிட்டு ஆரவியும் எழுப்பிட்டு நம்ம இப்போ கிளம்பலாம். பார்த்திங்கன்னா நாங்கள் புக் பண்ண ஆட்டோவும் வந்துருச்சு. ஆரோ பாருங்க எவ்வளோ தூக்க கலக்கத்திலே இருக்கான்னு சொல்லிட்டு. இப்போ எப்படியுமே நம்மளை சர்ச்சு கேட்டுக்கிட்ட கொண்டு விட முடியாது, ஏன்னா கூட்டம் அதிகமாக இருக்கும். அதனால் ஆட்டோ டிரைவர் நம்மளை பஸ் ஸ்டாப்லேயே விட்டுட்டு போயிடுவார். நம்ம அங்கேருந்து உள்ளே போகிற மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கோயில் அந்த பஸ் ஸ்டாப் கிட்டே வந்தாச்சு. நம்மளை எங்கேயே விட்டுட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அங்கிள். இங்கேருந்து இறங்கி நம்ம உள்ளே போகலாம். அரவணைத்து அருள் இருந்தபடியே வாழ்க. பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே, உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆஸ்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாய், வாழ்க. சொல்லக்கூடிய இந்த பெசன்ட் நகர் ஆரோக்கிய அன்னையினுடைய 52வது ஆண்டு திருவிழாவின் திருநிகழ்வுகள் இன்னும் சற்று நிமிடங்களில் நம்முடைய பேராயருடைய தலைமையில் ஆரம்பிக்கப்படவிருக்கிறது. தயவு செய்து தன்னார்வ தொண்டர்கள் பேராயர் அவர்களை நம்முடைய இடத்திற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறார்கள். உதவி செய்யுமாறு உங்களோடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இன்னும் சற்று மணித்துளிகளில் நம்முடைய பெசன்ட் நகர் தூய ஆரோக்கிய அன்னையினுடைய திருத்தல ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்தோடு ஆரம்பிக்கவிருக்கிறது. தந்தையர்கள் திருவுடையை அணிந்து கொள்ளுகிறார்கள்.
இன்னும் சற்று மணித்துளிகளில் நாம் இன்றைய திரு நிகழ்வுகளை ஆரம்பிக்கிறோம். அழைக்கலாம். இன்னும் சற்று நிமிடங்களில் இன்றைய திரு நிகழ்வுகள் ஆரம்பிக்கவிருக்கிறது. தந்தையர்கள் திருப்பலி உடை அணியுமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறீர்கள். நம்முடைய சென்னை மயிலை உயர்மறை மாவட்ட பேராயர் அவர்கள், திருத்தல அதிபர் பாசத்துக்குரிய தந்தை ஈயருளப்பா அவர்கள், நம்முடைய திருத்தலத்தின் முன்னாள் அதிபர் தந்தை பாசத்துக்குரிய தந்தை பக்தியோடு நம்முடைய உள்ளத்தில் ஏற்றுங்கள், எதிர்பார்ப்புகள், கொண்டாட்டங்கள் எல்லாவற்றையும் நேரத்திலே